நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே முன்விரோத தகராறில் 3 வயது குழந்தை கொலை. உடலை சாக்கில் அடைத்து வாஷிங் மிஷினில் வைத்த பக்கத்து வீட்டு கொடூர பெண் கைது. மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் அமைதியை ஏற்படுத்த கோரி அனைத்து மாணவர் சங்கத்தினர் போராட்டம். சிஆர்பிஎஃப் வீரர்களையும் ஓட விரட்டி அடித்தனர். வியட்நாமில் வெள்ளத்தின் போது இடிந்து விழுந்த இரும்பு பாலம். ஆற்றில் விழுந்த 3 பேர் பத்திரமாக மீட்பு. தொடக்க கல்வி ஆசிரியர்கள் நாளை ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட திட்டம். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். டெல்லியிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு ரயிலில் கொண்டுவரப்பட்ட 1556 கிலோ கெட்டுப்போன ஆட்டிறைச்சி பறிமுதல். யார் அனுப்பியது என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை. திமுகவில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து முதலமைச்சரிடம் பரிந்துரைகளை வழங்கிய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு. கல்லூரிகளில் மாணவர் மன்றத்தை அமைத்து வாக்குகளை ஈர்க்க வேண்டும் என பரிந்துரைத்துள்ளதாக தகவல். அமெரிக்காவில் 30க்கும் மேற்பட்ட அமெரிக்க தமிழ்ச் சங்கங்களின் பிரதிநிதிகளை சந்தித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எக்ஸ் தளத்தில் வீடியோவுடன் பதிவு. விக்கிரவாண்டியில் வரும் 23ஆம் தேதி நடத்த திட்டமிட்ட தமிழக வெற்றிக்கழக மாநாடு தள்ளிப்போக வாய்ப்பு. மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை செய்ய அவகாசம் இல்லாததால் முடிவு என தகவல். தமிழக வெற்றிக்கழக மாநாட்டிற்கு அனுமதி அளித்ததில் தாமதம் இல்லை என காவல்துறை தரப்பில் விளக்கம். 21 கேள்விகளுக்கு தாவேக தரப்பில் 5 நாட்கள் அவகாசம் எடுத்து விளக்கம் அளித்ததாகவும் தகவல். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கும் மாநிலங்களுக்கு நிதி மறுப்பு. தரமான கல்வியை வழங்க மத்திய அரசு இப்படித்தான் திட்டமிடுகிறதா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. மதுரையில் மகளிர் சுய உதவி குழுக்கான கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் உதயநிதி. இந்த ஆண்டு 35,000 கோடி ரூபாய் வங்கி கடன் வழங்க முடிவு செய்துள்ளதாக பேச்சு. குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா நீதிமன்றத்தில் ஆஜர். முன்னாள் டிஜிபி டி.கே. ராஜேந்திரனும் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் 23ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைப்பு. அதிமுக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன் விஜயின் கட்சியில் இணைவதாக வெளியான தகவல் வதந்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். சொன்னாங்களா என்ன மாதிரி பொருளை கிளம்பிடுறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கடல் இதில் அவர் மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த கட்சியில் அங்கம் வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை இழக்க விரும்பவில்லை. ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் தஞ்சையில் பேட்டி. நாங்க யாரையும் இழக்க விரும்பல, எடப்பாடியும் இழக்க விரும்பல, மற்றவர்களையும் இழக்க விரும்பல. அப்படி அவர்கள் இந்த இயக்கம் ஒன்றாக வேண்டும் என்று நினைக்காதவர்கள், விரும்பாதவர்கள் அவர்களாகவே வெளியேறி விடுவார்கள். இது காலத்தின் கட்டாயம். இந்த டிசம்பருக்குள்ள ஒற்றுமையாவாங்க. 26ல அதிமுக ஆட்சி தான், எழுதி வச்சுங்க. மாற்றுத்திறனாளிகளை அவதூறாக பேசிய மகாவிஷ்ணு சொற்பொழிவுக்கு எவ்வளவு கட்டணம் வாங்குகிறார் என விசாரணை. பரம்பொருள் அறக்கட்டளைக்கான நிதி திரட்டல் குறித்தும் பொருளாதார குற்றப்பிரிவு காவலர்கள் விவரம் திரட்டுவதாக தகவல். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே விவசாய நிலத்தில் தரையிறங்கிய ராணுவ ஹெலிகாப்டர்.
தொழில்நுட்ப கோளாறால் தரையிறங்கியதால் பரபரப்பு. மனைவி ஆர்த்தியை பிரிகிறார் நடிகர் ஜெயம் ரவி. நெஞ்சம் கசந்த கடினமான முடிவு என ஜெயம் ரவி உருக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் தொழிற்சாலையில் ஊழியர்கள் வேலை நிறுத்தம். தொழிற்சங்க அங்கீகாரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக போராட்டம். பொறுத்துக் கொண்டோம், அறிமுக கடிதம் கொடுத்தோம், தாராளமாக நேரம் எடுத்துக் கொள்ளணும், தவறு ஒன்றும் இல்லை. ஒரு சொம்பு சங்கத்தை இந்தியாவில் யாருக்கும் குரங்கு அம்மை தொற்று இல்லை என மத்திய சுகாதாரத்துறை விளக்கம். அறிகுறியுடன் இருந்தவருக்கு பாதிப்பு இல்லை என்பதும் ஆய்வில் தெரியவந்துள்ளதாக அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் மருத்துவர் கொலையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் நாளை மாலை 5 மணிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும். மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் எஸ்பிக்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே 3 வயது சிறுவனை எதிர்வீட்டு பெண் கொலை செய்து வாஷிங் மிஷினில் வைத்த அதிர்ச்சிகர சம்பவம் நடைபெற்றுள்ளது. ராதாபுரத்தை அடுத்த ஆத்துக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரது மகன் 3 வயது சஞ்சய். விக்னேஷின் குடும்பத்திற்கும் எதிர்வீட்டில் வசித்த தங்கம் என்ற பெண்ணுக்கும் தெருக்குழாயில் தண்ணீர் பிடிப்பதில் தகராறு நிலவி வந்ததாக கூறப்படுகிறது. இன்று காலையும் தண்ணீர் பிடிப்பதில் தகராறு ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று காலை தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் சஞ்சயை அங்கன்வாடிக்கு அழைத்துச் செல்ல காலை 9 மணி அளவில் தந்தை விக்னேஷ் தேடிய போது காணவில்லை. பல இடங்களில் தேடியும் சிறுவன் கிடைக்காத நிலையில் எதிர்வீட்டு தங்கம் மீது சந்தேகப்பட்டு காவல்துறையிடம் விக்னேஷ் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் அங்கு வந்த போலீசார் தங்கத்தின் வீடு முழுவதும் தேடிய போதும் சிறுவன் கிடைக்கவில்லை. கடைசியாக அவரது வீட்டு வாஷிங் மிஷினில் தேடிய போது சிறுவன் சஞ்சயை கொன்று சாக்கு மூட்டையில் அடைத்து வைத்திருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தங்கத்தை உடனடியாக கைது செய்த ராதாபுரம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் ராதாபுரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதை கருத்தில் கொண்டு கல்லூரிகளில் மாணவர் மன்றத்தை அமைத்து வாக்குகளை ஈர்க்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு மாற்றங்களை திமுக ஒருங்கிணைப்பு குழு பரிந்துரை செய்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து அமைக்கப்பட்டுள்ள திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் அமெரிக்காவில் இருந்தபடியே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது தமிழ்நாடு திரும்பியதும் திமுகவில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை அவரிடம் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு வழங்கியது. கட்சிப் பணிகளை துரிதப்படுத்த நிர்வாக ரீதியாக மாவட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் அதற்கேற்ப புதிய பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் சரியாக பணியாற்றாத சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களை மாற்றவும் ஒருங்கிணைப்பு குழு பரிந்துரை செய்துள்ளது. மாணவர் அணி சார்பில் கல்லூரிகளில் தமிழ் மாணவர் மன்றத்தை அமைக்க வேண்டும் என்றும் அந்த குழு பரிந்துரைத்துள்ளது. முக்கியமான அணிகளின் நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் அளவிலான அதிகாரங்களை வழங்குவது உள்ளிட்ட மாற்றங்களை செய்யவும் ஒருங்கிணைப்பு குழு பரிந்துரைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒருங்கிணைப்பு குழு பரிந்துரையின்படி இளைஞர் அணியில் உள்ளது போன்று மகளிர் அணி, மாணவர் அணி உள்ளிட்ட அணிகளில் மண்டல வாரியாக நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.